எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வெக்கேஷனுக்குங்க ஊருக்கு வந்துட்டு ஃபுல்லாக சாரியாக கட்டணும்னு ஆசைப்பட்டு தாங்க வந்தேன். சரி அங்கேயும் வெயிலாக தானே இருக்குது, அதனால் இங்கேயும் வெயிலெலாம் தாங்கிடலாம் அப்படின்னு தாங்க நினச்சிட்டு வந்தேன். ஆனால் சுத்தமாக முடியலைங்க. காட்டன் செல்வாராக தேடி தேடி போய் எடுத்துகிட்டு வந்து வச்சு அதை தாங்க போட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் அந்த சாரி கட்டுற சான்ஸ் கிடச்சிதுங்க. கோவிலுக்கு போகலான்னு கிளம்பியாச்சு. போகிற வழி ஒரு அரை மணி நேரம் இருக்குதுங்க. சரி க்ரோஷே பண்ணுற வேலையும் கொஞ்சம் இருந்ததுன்னு அப்படியே பண்ணிட்டு கிளம்பியாச்சுங்க. குட்டி பையன் பாருங்கள், கார் இப்படின்னு கிளம்பி கொஞ்சம் தூரம் நகர்ந்தா போதுங்க, உடனே தூங்கிடுவார். ஆனால் இறங்கினோன்னு தெளிவாக முழிச்சிட்டு விளையாட ஆரம்பிச்சிருவாருங்க. அப்புறம் ஊருக்கு வந்தோன்னே மல்லிகைப்பூவையும் மிஸ் பண்ணாமல் டெய்லி வைக்கணும்னு தான் ஆசைப்பட்டேங்க. முந்தின நாள் கிடைக்கலைங்க மல்லிகைப்பூ. சரி போகிற வழியில் வாங்கிக்கலான்னு மல்லிகைப்பூவெல்லாம் வாங்கி தலை நிறையா வச்சுக்கிட்டுங்க அப்படியே எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்குறோம். ஆடி அமாவாசைக்குங்க எங்கள் குரூப் தான் பார்த்திங்கன்னா அன்னதானம் போடுறோங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறோங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குது, மிஸ் பண்ணக்கூடாது இல்லைங்க. அதனால சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே எல்லாத்துக்கும் பரிமாறிட்டுங்க, சொந்தக்காரங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜாலியாக இன்னைக்கு டே போச்சுங்க. சுட சுட பார்த்திங்கன்னா சாப்பாடு பொங்கல் எல்லாத்தையும் கொண்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. உடனே பரிமாறிட்டு இருந்தாங்க. ஆட்களும் வந்து வாங்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. கடைசியாக கொஞ்சம் கூட்டம்லாம் கம்மியானோன்னா நாங்களும் எல்லாம் சேர்ந்து ரவுண்டு கட்டி உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க. இந்த டைமில் அங்கே பரிமாறதுக்கு யாரும் நிற்பாங்கன்னு தானே யோசிக்கிறீங்க. அங்கே பாருங்கள், எங்கள் குட்டீஸ் விட்டுட்டு வந்திருக்கிறோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.